ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாஸ்தா தான் செய்ய போகிறோம். நம்ம சிக்கன் பாஸ்தா செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு இது விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பேன் எடுத்துக்குவோம். அதில் பாஸ்தா நான் 1/4 கிலோ போட்டிருக்கேன். இதில் நம்ம தண்ணி முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி கழுவிட்டு 2 சேர்த்துக்குவோம். இதில் பட்டை மிளகா 2 சேர்த்துக்கலாம். தண்ணி பத்தாது, நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியை தாளாரமாக ஊற்றி வேக வச்சா தான் ஒன்றோட ஒன்று பாஸ்தா ஒட்டாமல் இருக்கும். தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்குவோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி பழத்தை எடுத்துருவோம். தக்காளி பழத்தையும் அந்த பட்டை மிளகாவையும் நம்ம எடுத்துட்டு நம்ம பாஸ்தாவை வடித்து எடுத்துக்கலாம். பாஸ்தா வடித்த பிறகு நம்ம அதில் கொஞ்சோண்டு பச்சை தண்ணி கலந்து அதை அப்படி ஓரமாக வச்சுடுவோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். வேக வச்ச பட்டை மிளகா இருக்குல்ல, அதையும் அதில் தூக்கி போட்டுக்கலாம். தக்காளி வேக வச்சதுக்கு அது தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் உள்ளதை நம்ம போட்டுக்குவோம். தோலை ரிமூவ் பண்ணிவிடுனேன், அப்போ தான் அந்த சக்கெல்லாம் இருக்காது. தோலை ரிமூவ் பண்ணி போட்டுக்கிட்டேன். சில்லி சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தக்காளி சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏற்கனவே மக்குருணியில் வேறு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. இதை இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து முள் இல்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். இதை வந்து வேக வச்சு சின்ன சின்னதாக அரிஞ்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் பட்டர் 1 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் 1 சின்ன சின்னதாக அரிஞ்சு அதையும் போட்டுக்குவோம். நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். அதையும் சேர்த்து அது கூட வதக்கிக்கலாம். வேக வச்ச சிக்கனையும் போட்டு நம்ம அது கூட சேர்த்து ஒன்றா வதக்கிக்குவோம். நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சாஸையும் அது கூட ஊற்றி கறியோடு ஊற்றி அதையும் வதக்கிக்குவோம். நல்லா ஒன்றா சேர்த்து கிளறிக்குங்க. தக்காளி சாஸு நம்மளே செஞ்சதுனால இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். வேக வச்ச மக்குருணியை நம்ம போட்டு ஒன்றா கலரிக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம சோயா சாஸ் 2 ஸ்பூன் ஊற்றிக்குவோம். அப்படியே ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்கும். சோயா சாஸ் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்குவோம். எல்லா மக்குருன்லேயும் அந்த சோயா சாஸ் படணும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ டெக்கரேஷனுக்காக மல்லிக்கீரை தூவிக்கலாம். இது மேலேயே பட்டர் இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். நல்லா வாசனையோட குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு முறையாச்சும் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.